என்னடா இது 5வது எபிசோட் என்ன நடக்கும்னு யோசிக்கும் போதே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆஸ் யூஷுவல் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு நல்ல விஷயம் எதுவுமே தெரியாது. எப்பவுமே மூஞ்சி அங்கிட்டு திருப்பிக்கிறது இங்கிட்டு வடச்சுக்கிறதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா ஒரு ஆவி வருது. இங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உன்னை விட்டு போன்னு சொல்றேன்னு போது ஹீரோ போக மாட்டேன்னுவாரு. என்னன்னா இங்க பாருடி நான் போயிருவேண்டி பேசிக்கிட்டே இருக்கும்போது நாம்பள பசங்களுக்கே இதா வேலையான்ட்டு ஆவியையும் திட்டிட்டு இருக்கா. இங்க பாருப்ல, உனக்கு உங்க அம்மா பிரச்சனைக்காக ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். அது புரியாம என்ன உன் ஆள் மாதிரி என்னையும் திட்டிக்கிட்டு இருக்கியான்னு பேசு. ஹீரோ அத பார்த்துட்டு இருக்காங்க. என்னடி என்ன விட்டுட்டு போனோனே பைத்தியம் ஆயிட்டியா? என்ன தனியா பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல. யோ லூசு மனுசா, நான் ஆவிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு கோவிச்சுட்டு திரும்பிட்டு இருக்கானுங்க. இந்த புதுசா கல்யாணம் ஆன கப்புள்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்கு. ஹீரோயின் ஹீரோ கூட வெளியில போறதுக்காக வந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பா. அத அப்பா கேட்ட உடனே பரவாயில்ல, மாப்பிள்ளையே ஒரு நல்ல அண்டர் கவர் காப்புதான், நல்ல பையன் தான், இருந்தாலும் பார்த்து சூதானமா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதுக்காக செம்ம கியூட்டா ரெடி ஆயிட்டே இருக்காங்கங்க. நல்லா வாரிட்டு சரி நம்ம ஹீரோவை பார்க்க போறோமே அழகா ரெடி ஆகணும்னு போது சம்மந்தமே இல்லாம அவளுக்கு வேர்க்குது. டிஃப்ரெண்டா ஒரு ஃபீல் வருது. அதாவது கிளி உணர்வுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயப்படும் போது அது மாதிரி ஏற்படுது. சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் லைட் எல்லாம் உடைதான் சாய்தான். அந்த கோபாலு பெயிண்டர் இருக்கான்ல, அவனுக்கு நடந்த நிகழ்வுகள்லாம் அப்பாவை கூட வச்சிருக்க ஹீரோயினுக்கும் நடக்குது. ஏதோ ஒரு ஆவி வந்து ஹீரோயினோட கழுத்தை போட்டு கவ்வி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு. அப்பா சைத்தானே அப்பால போ அப்படின்னு சொல்லா. இவரே ஒரு ஆவிதான், இருந்தாலும் அந்த ஆவி கூட ஃபைட் பண்ணி ஆண்டு கத்திட்டு இருக்கு. அந்த ஆவி என்னன்னா இவர் அடிச்சு போடுறது கழுத்தை லஜக்குன்னு திருப்பிட்டு யோ ஈயா பாத்துக்கிறேன்னு சொல்லி போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா என்னடா சத்தம் அந்த வீட்டுக்குள்ள அப்படின்ட்டு திரும்பி பார்க்க ஆவி வந்து மேல மலாந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு தான் ஆவிகளை பார்த்த உடனே ஒரு மாதிரி மறையிற பவர் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ஆவிலாம் பட்டு பட்டுன்னு வெடிச்சிட. என்னடியாச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல இங்கதான் அந்த பில்லி சூனியம் செய்யறவன் இருக்கான் இல்லையா, அவனோட செய்கைகள்லாம் காட்டிட்டு இருக்கானுங்க. இவன் தான் இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் காரணம் போல. அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு, "சரி என்னதான் ஆச்சும்மா உனக்கு?" அப்படின்னு கேட்டா, நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன்ல, அதான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லும்போது கிஸ் அடிச்சு விட்டுறாப்புல. லவ் பண்றல, அப்ப நான் கிஸ்ஸும் பண்ணுவேன்னு சொல்ல." ஹீரோயின் நோலாம் சொல்லலையே. இத பார்த்து 2 மனுஷனும் சிரிச்சுட்டு வெட்கப்பட்டுட்டு, "நல்லா இருக்கு. நான் அடுத்த வாட்டி ஒழுங்கா ட்ரை பண்றேன். இப்போ வா" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒரு இருட்டான இடத்துக்கு போயிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு சம்பவம் இருக்க போகுதுன்னு ஹீரோயினுக்கும் புரியுது. ஏன்னா, அந்த ஆவி இந்த இடத்த தான் சொல்லியிருக்கும். இங்க இருக்க ஆட்கள்லாம் கள்ள கடத்தல் பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சது எல்லாமே தெரிய வருது. என்னடா உங்களுக்கு பிரச்சனை, ஏன்டா நீங்க இப்படிலாம் பண்றீங்கன்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சுத்தி இருக்க அந்த ஆவியெல்லாம் பார்த்து பயந்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்கு. இங்க ஒரு ஆவி, இங்கிட்டு பார்த்தா அங்கேயும் ஆவி, அங்கிட்டு பார்த்தா இங்கேயும் ஆவி பயந்துட்டு இருக்கா. இங்க பாரு, நான் உன்னை நம்புறேன், நான் உன்னை நம்புறேன், நான் உன்னை நம்புறேன்ட்டு. இங்க பாரு, இந்த வயசுக்கு மேல என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, நான் வந்து ஆவியா போயிட்டேன்னு அந்த ஆள் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள என்ன சம்பவம் நடக்கும்? ஃபைட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வெளியிலேயே வந்துட்டாங்கங்க. அப்பதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அக்காவோட ஆள் இருக்கான் இல்லையா, அவனோட பேசின விஷயங்கள், அவனை பார்த்த நினைவுகள்லாம் வருது. இங்க பார்த்தா கேசன ஆளோட சேர்ந்துட்டு டாவ் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இவனோட சேர்ந்துட்டு தான் ஹீரோவை எப்படியாவது ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும், அவனை பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டு அவன் கையெல்லாம் பிடிச்சிருப்பா. இந்த ஆளுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும் போல டாவ் மேல. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் காட்டுறாங்க. சரி நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன்னு படத்துல இருக்க ரொட்டீன் ஹீரோ மாதிரியே எல்லாத்தையுமே பண்றானுங்க. மறுபடியும் ஹீரோயின் உள்ள போக ஆவி சிரிச்சிட்டு இருக்கு. ஆத்தாத்தி மறுபடியும் வந்துருச்சா இந்த ஆவின்னு பயந்துட்டு இருக்க. சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் ஆவி ஆவியா இருக்கு. ஏன்டா பாவி என்னை விட்டுட்டு போன, எல்லா இடத்துலயும் ஆவியா இருக்குடா, எனக்கு பயமா இருக்குடான்னு சொல்லுவோனே ஹீரோ வந்துடுறாரு. ஒண்ணுல என்னாச்சு, இல்ல ஆவியா இருக்கு, உங்களை ஹக் பண்ணணும்னு நினைச்சு. ஆவியா இங்கேயா சுத்தியா அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல சன் பாத்துக்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடம் பயமா இருக்குடா, அந்த இடத்த விட்டு போகணுண்டான்னு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. பேசி முடிச்ச உடனே தனியா வந்துடுறானுங்க. ஏன்டி இப்பெல்லாம் பண்ற, டே ஆவி கண்ணுக்கு தெரியும்டா, எனக்கு நான் சொன்னா நம்புடா, அதனால தான்டா இதெல்லாமே நடக்குது, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சொல்லி முடிச்சோடனே ஃப்ரெண்டு வரான். என்னாச்சு இவளோட வந்திருக்கேன்? ஆமா என் கூட எல்லாம் வரக்கூடாது அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்ல. ஆவியா இங்கேயா? ஆமாண்டா, ஆனா சுத்தி நிறைய ஆவியா இருக்குடா, அதுவும் பொம்பளை பையனுக்குன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஹீரோயின் பேசுறது ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் கேட்டுட்டு இருக்காங்க. இவ சொல்றாடா இவளுக்கு ஆவி எல்லாம் தெரியும்ட்டு அப்படின்னு சொல்ல. ஆவி சரக்கு அடிக்குமா, ஆவி என்ன மாதிரி கொத்து விடுமா, ஆவி என்ன மாதிரி பேசுமா, ஆவி என்ன மாதிரி கேஸ் பிடிக்குமான்னு சொல்ல. டேய் பாவி ஆவிடா அது அப்படின்னு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து வேற யாரும் இல்ல அக்காவை காட்டுறாங்க. அக்காவோட ஆள் இருக்கான் இல்லையா, அவன் நீ எனக்கு ஃப்ரீயா இருக்கியா, நம்ம 2 பேரும் அவுட்டிங் போலாமா, வெளியில போலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் மனசுல ஏதோ ஒரு வன்மம் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா கூட வேலை பார்க்குற பொண்ணு, அதாவது இவன் ஓனரு, அங்க இருக்க பொண்ணுகிட்ட இவன் நல்ல விதமா நடந்துக்கணும்லாம் இல்ல, அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், ஏதோ வில்லத்தனம் போல. அப்பன்னு நடந்த சம்பவம் எல்லாத்தையும் டாவ் கிட்ட சொல்லி ஃப்ரெண்டு ஓட்டிட்டு இருக்கான்.
மச்சான் ஏதோ டிஃப்ரெண்டா நடக்குது. என் செல்லத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல டாவ் பார்த்துட்டு இருக்கா. என்னடா நடக்குது இங்க? அப்படின்ற மாரி ஒரு ரியாக்ஷனு. இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்டும் நோட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே வந்து ஹீரோயினோட அப்பர் சண்டிய காட்டுறாங்க. சாத்தானே அப்பாலே இப்போ ஆவிலாம் வரக்கூடாதுன்னு ஏதோ உண்மைய கண்டுபிடிக்கன்ட்டு வெளில வந்திருப்பான் போல. அங்க விழுந்து வாரிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோவ காட்டுறாங்கங்க. ஹீரோ என்ன பண்றான்னா, சரி எப்படியாவது நம்ம ஆள உஷார் பண்ணியே தீரணும். ஏதாவது பண்ணணும்ன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கானா, ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவங்க அக்காவ கூப்பிட்டு வச்சு, "என் ஆள் இருக்கால்ல, என் ஆளுன்னு பேசிட்டு இருக்க. ஆமா, உன் பின்னாடியே அந்த ஓனர் சுத்துறானே, அவன் எனக்கு என்ன ரீசன்?" அப்படின்னு கேட்க, "தெரியல. பட் ஏதோ ஒண்ணு அவன்கிட்ட டிஃபரெண்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க." சொல்லும்போது, என் ஆள் ஒண்ணும் நார்மல் கிடையாதுன்ற மாரி அவங்க அக்கா பேசிட்டு இருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்டா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் அவர் இருக்க இடத்த சுத்தி தான் நடந்துட்டு இருக்கு. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் அவங்க அக்கா கைய புடிச்சுட்டு, "ஏதாவது சொல்ல முடியுமா?" அப்படின்னு அவங்க மனச தேத்த ட்ரை பண்ணேன். ஏன்னா 2 பொண்ணுங்க பேசினா டைம் போறதே தெரியாதுல்ல. அத கேட்டுட்டு, "சரி என் ஆள பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது, உன் ஆள் வந்துட்டாருடி என்ஜாய்" அப்படின்னு சொல்ல, "வாங்க மாப்ள என் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோங்க. இது உங்க கடமைங்கன்னு" சொல்லிட்டு அக்கா போனதுக்கு அப்புறமா, நான் அவங்க அக்கா சொன்ன மாரி நான் உன்ன பாத்துக்கவாங்க. "சரி எதுக்கு இங்க வந்த?" "இல்ல சும்மா தான் வந்தேன்." "உன்ன பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை தானே. உன்கிட்ட இருந்து தனியா விட்டா வேற யாராவது என்ன பாதுகாக்கணும்டா" அப்படின்னு சொல்ல. சொன்ன உடனே வேணுன்ட்டே வந்து நெத்தியில முத்தா குடுத்துறாரு. 2 பேரும் ஹக்கீஸ் போட்டுறாங்க. "இங்க பாரு உலகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் உனக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு" சொல்ல. இந்த சம்பவத்துக்கு இடையில ஹீரோயினோட அப்பர் சண்டிக்கு வந்து ஒருத்தன் செய்வன வச்சுட்டான். அதே டம்பிள்டோர் தான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவன் செய்வன வச்சதுக்கு அடுத்து நம்மளோட ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்பர் சண்டிக்கு 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க. மோ கேட்கறான். "எதுக்குய்யா இவன புடிச்சு இது பண்ற? இவன் ஒரு டம்மி பீஸ்யான்னு" சொல்ல. "நீ கூட தான் டம்மி பீஸ். உன் கூட நான் இல்லையா?" எப்பவுமே நமக்கு இந்த ஜோக்கர் தான் வந்து கடைசியில சீட்டாட்டத்துல உதவுற மாரி உதவுவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே காட்டிட்டு இருக்காங்கங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல். அவன் உடம்புக்குள்ள ஏதோ போன மாதிரி இருக்கு. அதுங்களாட்டி பேசி முடிச்சு, சண்டை போட்டு, ஊர் சுத்தி முடிச்சுட்டு, ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீரோயின் கையில, "இது எங்க அம்மா குடுத்ததுன்னு ஒண்ணு குடுக்குறான். இத முதல்ல ஓப்பன் பண்ணி பாருன்னு" நிலா வெளிச்சத்துல காட்டிட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணி அவ பாக்குறா. ஏதோ ஒரு லாக்கெட் இருக்கு. "இது என்னடா?" அப்படின்னு சொல்ல. "சின்ன வயசுல எனக்கு பேய்னா ரொம்ப பயமா இருக்குமா, அப்ப என் அம்மா என் கையில குடுத்தது. இப்போ என் அம்மா ஸ்தானத்துல வச்சு பாக்குற ஒரு பொண்ணுக்கு குடுக்குறேன்னு" குடுத்துடுறாங்க. குடுத்ததுக்கு அப்புறமா, நம்ம ஹீரோயினோட அக்காவோட ஆள் இருக்காப்புலல்ல, அந்த மனுஷன் யாரோட ஆத்மாவையோ செதைச்சுட்டு இருக்காரு. அவர காட்டுனதுக்கு அப்புறமா அப்பாவ காட்டுறாங்க. "என்ன ஏதோ மறைக்கிற மாரி இருக்கு. ப்ரொபோசல் ரிங்கா?" அப்படின்னு கேட்க, "இல்ல, இல்ல லாக்கெட்டு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "பேய்ட்ட இருந்து என்ன பாதுகாக்கிறதுக்காக உங்க மாப்பிள ஒரு லாக்கெட் குடுத்துருக்காருன்னு" சொல்ல, "அடியே நானும் உன் பேய் தாடின்னு" சொல்ல, "விடுங்க, விடுங்க. உங்க மாப்பிள என்ன புரொடெக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. நீங்களும் ஆவி தானே. அப்ப நீங்க தள்ளி இருக்கணும்னு" சொல்ல. ஆக மொத்தம் பாரேன், வருங்கால மாப்பிள்ளைய பார்த்தோனே உன் அப்பாவையே தள்ளி வைக்கணும்னு சொல்ற. இதான்ப்பா இந்த பொண்ணுங்க. அப்பாங்கலாம் பாவம். உங்கள நெனச்சு ஏங்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க மாப்பிள்ளைங்கள பார்த்தோனே எங்களெல்லாம் மறந்துறீங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே, இவரோட ஃப்ரெண்ட் "வந்துட்டான், வந்துட்டான் கடன்காரன். என்னடா உன் ஆளோட ஒரே சுத்தா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு காதுக்கு நான் சுத்துறேன்டா. உனக்கு என்னடாங்க? நாங்களும் நல்லா தான்டா இருக்கோம். எனக்கு ஒருத்தியும் செட் ஆக மாட்டேங்கிறாளுக" அப்படின்னு விரக்தியில போயிட்டு இருக்கா. "என்ன நடக்குது கேப்டன்?" ஏதோ பயங்கரமா போயிட்டு இருக்க மாதிரின்ட்டு, டாவ் மண்டைய கழுவி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. பார்வை வேற பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு, அது ஏதோ ஒரு காதல், காதல் நல்லா போயிட்டு இருக்குன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக மொத்தம் மச்சான், நீ வந்து பேய் ஃபேக்டரி ஓப்பன் பண்ணு. போலீஸ் வேலைய விட்டுருன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பன்னு பார்த்து, கேப்டன், கேப்டன், கேப்டன் ஏதோ சவுண்ட் கேட்க, ஹீரோயின் வந்துர்றா. "என்னன்னு தெரியல. உன்ன பார்க்கணும் போல இருக்கு. ஏதோ ஐ கிரீம் குடுக்குறேன். உனக்கு தான் கருவளையம்லாம் வருதுல்ல. அடிக்கடி நீ நைட்டு முழிச்சிருக்கல்ல. அதனால இந்த அர்த்த ஜாமத்துல வந்து உனக்கு இத குடுக்கணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு அவ குடுத்துட்டு போறா. இங்க பாரு, குடுக்குறதெல்லாம் சரி. என்ன விட்டுட்டு அதுங்களாட்டி நைட்ல தனியாவா போயிருவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாவ் போயிடுறா. போயிட்டு தனியா இருக்கும்போது ஃப்ரெண்டும் வந்து உட்கார்றான். ஏதோ ஒரு சூழல்ல உன்ன நான் சந்தேகப்பட்டேன்ப்பா. ஏன்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல பொண்ணுப்பான்னு பேச. அவனுக்கு ஒரு கிரஷ் இருக்கும் போல. அப்பதான் இந்த பிள்ளைய பத்தி எனக்கு சொல்லுன்னு கேட்க, ஹீரோயினுக்கு இந்த மாரி கைய புடிச்சா அவங்களோட பாஸ்ட் தெரியும். ஆவி பேசுறது எல்லாமே தெரியும். அப்படின்ற மாதிரியான உண்மைகள் எல்லாம் உளறி கொட்டிர்றான். பசங்கள்லாம் பாவம்தாங்க. பொண்ணுங்கலாம் தெளிவா தான் இருக்குங்க. அப்படியே வந்துட்டு டாவ் இருக்கா இல்லையா? அவ வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரும்போது சோகமா இருக்கக்கூடிய அவளோட அந்த ஆவி லவ்வர பார்த்துட்டு, இங்க எல்லாமே டிஃபரெண்ட்டா நடந்துட்டுருக்கு. நம்ம எப்படியாவது இவங்கள பழி வாங்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ என்ன பண்றான்னா, தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அப்பா சொல்றாரு, "இங்க பாரு எல்லாத்தையுமே நான் ஃபைட் பண்ணி காப்பாத்த போறேன்ட்டு" ஏதோ ஒரு சண்டை போயிட்டுருக்கு. வேற எதுவும் கிடையாது. யாருக்கு இடையில ஃபைட் வந்திருக்கு என்னன்னு பார்த்தா, அவங்க அப்பா வந்து உண்மையிலேயே மிரட்டிட்டு இருக்காரு. மிரட்டும்போது தான் தெரிய வருது,
அவங்க அப்பாவுக்கு யாரோ செய்வன வச்ச மாதிரி இருக்குன்ட்டு. அந்த அக்காவோட லவ்வர் அந்த கெட்டவன் இருக்கான் இல்லையா? அவன் வந்து காப்பாத்துற மாதிரியான சீக்வென்ஸ் காட்டுறாங்க. இதெல்லாமே ஒரு விதமான பிளான் மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு ஹோலி ஸ்பிரிட் தான் வந்து இதெல்லாம் பண்ணுது. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அப்படின்ற மாரி அவன் பேசுறான். இது எல்லாத்தையுமே அவன் எதுக்காக பண்றான்னா, இந்த பொண்ணுங்க, பசங்களோட நம்பிக்கைய சம்பாதிக்கிறதுக்கு தான். எல்லாரையும் அடிச்சு போட்டு அப்பா இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு ஹீரோயின் ஃபீல் பண்றா. அவருக்கு என்ன ஆயிருக்கும்னு அவளுக்கு ஒரே கன்ஃப்யூஷன். இத்தன வருஷமா நம்ம கூட இருந்த மனுஷன் திடீர்னு எப்படி இப்படி எல்லாம் மாறுவாருன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன நம்ம தெரிஞ்சுக்கலான்னு போது அவன் கையில ஒரு ரிங் இருக்கு. வா இந்த ரிங் நல்லா இருக்கேன்னு பேசிக்கிட்டு இருக்க. இவனை பார்த்து ஹீரோயின் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காளா? அது ஹீரோவுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் முறைச்சிட்டே இருக்கான். எப்படியாவது இவங்கள ஏதாவது பண்ணிடலான்னு யோசிச்சா எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம டாக்டர் பையன் இருக்கான் இல்லையா? அவன் கூகுள்ல அவங்க அம்மாவை பத்தி சொன்னது, ஆத்மாவை பத்தி சொன்னது இதெல்லாத்தையும் சர்ச் பண்றான். அட பாவீங்களா, என்னடா நீங்க ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷன் சொல்லிட்டு கூகுள்ல தேடுறீங்க. கூகுள்ல எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அப்படியே இங்க காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பையன் உண்மை என்ன நடந்திருக்கு, எங்க ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு கல்பிரிட்ஸ் இருக்க இடத்த தேடி போனா அவனை தூக்கி ஆவியெல்லாம் மேல பறக்க விட்டுட்டு இருக்கு. மிரட்டிட்டு வேற இருக்கு. உன்னை செஞ்சு விட்டுரு வேண்டாம் அப்படின்ட்டு. அது தெரியாம ஹீரோயினும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு ஹீரோ எங்க இருக்கான்னு தேடி வரும்போது ஏதோ ஒரு ஜீனி மாதிரி ஒண்ணு காட்டுறாங்க. அது ஏதோ சவுண்ட் விட்டுட்டு இருக்கு. விடு விடு பாத்துக்கலாம், நம்ம எல்லா ஆவியையும் வந்து சுட்டு தள்ள போறோம்ட்டு ஒரு பொம்மை கன் மாதிரி இருக்கு. இப்ப எல்லா ஆவியும் சாக போதுன்னு ஏதோ தனி ஹோலி ஸ்பிரிட் வாட்டர் அடிச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. ஆவியெல்லாம் செத்து சொத்து 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 விழுந்துட்டு இருக்கு. கேப்டன் வாங்க போலாம், ஆவி எல்லாத்தையும் இப்ப போட்டுடலாம், விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கன்னை வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த ஃபைட்டோட எல்லா ஆவியும் போட்டு போட்டு போட்டா விழுந்துட்டு இருக்கு. எப்பவுமே ஹீரோவை பார்த்தோன்னே ஆவியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். அந்த பவர் ஹீரோ விட்டு போயிடுச்சோ என்னவோ, ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்துட்டு சூப்பரா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொமான்டிக்கா 2 பேரும் பாத்துக்கிறாங்க வேற. அந்த டைம் பார்த்துட்டு ஃபைட்டு கியூட்டா முடிஞ்சிருந்துங்க. மாத்தி மாத்தி போலீஸ் இதெல்லாம் காட்டி ஒரு வழியா சுட்டுற. நான் தான் பெருசா சுட்டுருவேன்னு நினைச்சேன். நீ என்ன வேற நல்லாவே ஷார்ட் பண்றேன்னு சொல்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தாங்க உங்களுக்கு வரணும். பிகாஸ் நான் வந்து உங்களோட ரொட்டீன் லவர் கிடையாது. லைஃப்ல கூட வரப்போற பொண்ணு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பேசி முடிச்சுட்டு என்ன நடக்கும்? ஹீரோயின் பின்னாடி ஒரு ஆவி வேற ஏறிடுது. அடுத்த நாள் பார்த்தோம்னா ஹீரோயின் கிட்ட ஒரு ஜீனி வந்து பேசுதுங்க. என்னன்னா உனக்கு நிறைய பவர்ஸ் எல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவானுங்க. ஹீரோ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். பரவாயில்லையே, கோஸ்ட் மேல காதலா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னது. இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்ற இவங்க எடுத்த வாக்குமூலங்கள், ஆவிக கிட்ட இருந்து மிரட்டி கேட்ட எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒண்ணு டிஃப்ரெண்டா இருக்கு. இவன் கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பான்ற மாதிரி அவங்க பேசியிருப்பானுங்க. அது எல்லாத்தையும் காட்டுறாங்கங்க. அடுத்து பார்த்தோம்னா டாவ் இருக்கா இல்லையா? அவ ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. எப்படியாவது இவங்கள பழி வாங்கி நாம பட்ட வேதனைய, நம்ம பிரிஞ்சிருக்க வேதனைய இவங்களையும் பட வைக்கணும். அப்பதான் இவங்களோட அந்த ஆத்மா சாந்தி அடையுதோ இல்லையோ நம்ம மனசு குளிரும்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரின்ட்டு சுத்தி இருக்க சூழலை வச்சு டாவ் ஏதாவது பண்ணலான்னு ஹீரோவை தேடி வரா. என்னடாமா ஆச்சு, இங்க எதுக்கு நம்ம வந்தேன்னு கேட்க, சரிவா சரக்கடிக்கலான்னு 2 பேருமே தண்ணியெல்லாம் ஊத்திட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோவுக்கு இவன் மேல ஒரு சந்தேகம் லைட்டா பிளிங்க் ஆயிருக்கும். ஏற்கனவே ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான் இல்லையா? இன்னும் ஹீரோ நம்பவே ஆரம்பிக்கல. சரி இந்த பிள்ளைக்கு நம்ம தான் ஏதோ கெடுதல் பண்ணிட்டோன்ட்டு அவன் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி உள்ளனாலதான் டாவ் கூட நல்லா பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே சரக்கடிச்சு பேசிட்டு இருக்கும்போது, டேய் நானும் இருக்கேன்டா, என்னை விட்டு என்னடா சரக்கடிக்கிறீங்கன்னு பேசிட்டு இருக்க. என்னடா அந்த பிள்ளையோடய நீ தான் பேசுற, இந்த பிள்ளையோடய நீ தான் பேசுற. நான் எந்த பிள்ளையோட தான்டா பேச, எல்லாரு கூடயும் நீயே பேசிட்டு இருந்தா எனக்குன்னு ஒண்ணுமே இருக்காது போல் இருக்கே அப்படின்ற மாதிரியான கான்வர்சேஷன்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த கான்வர்சேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறமா சரி எல்லாமே சரியாயிடும்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் கிளம்பி வந்துடுறா. ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்துல உட்காந்து சாப்பிட உட்கார. அவளுக்கு டாவிங் இருக்குது பிடிக்கல. தேங்க்யூன்னு முறைச்சுக்கிட்டே இருக்கா. ஆக மொத்தம் இது எப்படி இருக்குன்னா, அந்த இந்த படம் இருக்கு இல்லையா, என்ஜிகே மூவில நடக்கிற சம்பவம் தாங்க போயிட்டு இருக்கு. சாய் பல்லவி ரகுல் பிரீத்தி சிங்கும் ஃபைட் பண்ணிக்குவாளுங்கல்ல, அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு சுத்தமா இவளை பிடிக்கல. இவ பத்தி நல்ல எந்த விஷயமே அவளுக்கு தோண மாட்டேங்குது. நம்ம ப்ராப்பர்ட்டி எதையோ அபகரிக்க வந்துட்டாலோ, இவ ஒருவேளை கெட்டவளா இருக்காளோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துருது. இத பத்தி நம்ம பேசியே ஆகணும். டாக்டர் பிரான்ட்ட போய் பேசலான்னு இருக்கும்போதே டாவ் இடையில வந்துடுறா. திடீர்னு அவளை பார்த்தோன்னே சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்க. என்னடியாச்சு திடீர்னு வேற மாதிரி பேசிட்டு இருக்கேன்னும் போதே இடையில டாவ் வந்துடுறா. இவங்க 2 பேர் ரொமான்ஸுக்கு இடையில அவ நடுவுல வந்த மாதிரி இருக்கு. இவ வேற உங்ககிட்ட நான் கோவமா பேசினாலும் சரி, கொஞ்சம் பேசினாலும் சரி இடையில வேற வந்துடுறான்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நினைச்சு தனியா வேற உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க. என்னது உனக்கு அவ மேல பொசசிவா, சி என்னடி நீ அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அப்புறம் காட்டுறாங்கங்க அந்த அக்கா லவ் பண்ற ஆள் இருக்கான் இல்லையா, அவனை எதுக்குன்னா அவன் என்ன பிளான் பண்ணியிருப்பானா, அக்காவை கடத்திட்டு வந்து அவளோட ஆத்மாவையும் சீஸ் பண்ணணுன்ற மாதிரி எல்லாம் யோசிச்சு வச்சிருப்பான். இந்த சம்பவங்கள்லாம் சுத்தி முத்தி நடக்கும்போது அவங்க அக்கா இவனை பார்க்க வந்திருப்பா. சரிம்மா
இனிமே நீங்க இரு, பாதுகாப்பா இரு, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்ற மாதிரி எல்லா விஷயங்களையுமே சொல்லி வச்சிருக்க. சரி, நமக்காக ஏதோ ஒருத்தன் உதவி பண்றானேன்ற மாதிரி யோசிச்சுட்டு அவ என்ன பண்றா, இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே போயிட்டு ஹீரோயின்ட்ட சொல்றா. ஹீரோயின் என்ன பண்றான்னா, மேக்கப் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. அது வேற எந்த இடமும் கிடையாது. அடிக்கடி ஹீரோ, ஹீரோயின் எல்லாருமே மேக்கப் பண்ணுவாங்கல்ல, அந்த இடம் தான். அப்ப இவங்க பேசிக்கிட்ட எல்லா மொமெண்ட்ஸுமே கண்ணு முன்னாடி வருது. நம்மள சுத்தி ஏதேதோ டிஃபரெண்ட்டா நடக்குது. சரி என்னன்னு தான் பார்ப்போம்னு ஃபிளாஷ்பேக் மேக்கப் போட்டுட்டே யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அக்காவ அழகாக்கணும். ஏன்னா, அவளுக்கு ரொம்ப புடிச்ச பையனோட கூட இருக்க போறா இல்லையா? அப்படின்ற மாரி மேக்கப் போடுறதுக்கு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபிளாஷ்பேக்ல பார்த்தோம்னா, இங்க இருக்க அந்த கெட்ஜெட்ஸ், அதுல இருக்க அந்த மந்திரங்கள் எல்லாத்தையுமே தேடி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணும்போது, ஹீரோயின் மூஞ்சி பக்கத்துல அவங்க யோசிச்சுட்டு இருக்கானுங்க. ஏன்னா, இது எல்லாமே ஒரு ரீசனால தான் நடக்குது. அந்த ஆளோட அட்டென்ஷனா இருக்கட்டும், கேரிங்கா இருக்கட்டும்னு யோசிக்கும்போது, டபுள் டேட் மாரி ஒரு விஷயம் ஏற்பாடு பண்ணிட்டு, ஒரு பக்கம் ஹீரோ, இன்னொரு பக்கம் அந்த ஆளு. எல்லாரும் இருக்காங்க. அப்போ ஒரு ஆவி எட்டி பாக்குற மாரி காட்டிட்டு இருக்காங்க. அத வேற அவரும் பாக்க. ஹீரோயின் மட்டும் தான் அப்படின்னு நினைச்சேன். இந்த ஆளும் அப்படிதான் போல. நல்ல பேரு. எனக்கு ஒரு கிறுக்கு ஜோடி அமைஞ்ச மாரி, உங்க அக்காவுக்கு ஒரு கிறுக்கு ஜோடன் அமைஞ்சிருக்காங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுங்களாட்டி டாவ இருக்கா இல்லையா? அவள வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு ட்ராப் பண்ணினா, சரி நான் உன்ன அப்புறமா பாக்குறேன்னு. அவனுக்கு ஒரு கிரஷ் இவ மேல இருந்துட்டு இருக்கு. எப்படியாவது இவள கரெக்ட் பண்ணலான்னு. ஆனா என்ன நடக்கும்? அவ ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வரணும்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்பன்னு பாத்து நம்ம ஹீரோ, "உன்ன மாதிரி இல்ல. அங்கிட்டு யாரோ இருக்க மாதிரி ஃபீலா இருக்குன்னு" சகல பாத்துட்டு இருந்தாப்புல. சகல பாடி சொன்னனால நான் எட்டி பாத்துட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி விடு. அவிங்க 2 பேராவது தனியா இருக்கட்டும். இவங்க 2 பேரும் கியூட்டான கப்புல்ன்னு சொல்லும்போது, பாத்த உடனே இந்த போலீஸ்க்கு ஒரு தாட் வரும்ல. ஒரு சிலர பாக்கும்போது மட்டும் இந்த சந்தேகம்லாம் வர மாரி. அது மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. அப்பன்னு பாத்து அக்கா தூங்க போறா. தூங்க போகும்போது நெறைய ஆத்மா அவள சுத்தி இருக்க மாரி, வயித்து மேல, உடம்பு மேலலாம் ஏறி இருக்க மாரி ஒரு டிஃபரண்டான ஃபீல் வந்துட்டே இருக்கு. நிம்மதியா தூக்கமே வரல. ஒரு பாட்டி வந்துட்டே இருக்காங்க. என்னடா நடக்குது? எதுனா நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன் இன்னமும் அந்த பாட்டி வந்துட்டு இருக்காங்கன்னு ஒரே யோசனையில, இது எல்லாத்தையுமே வந்துட்டு யார் சொல்லிட்டு இருக்கான்னா, நம்மளோட ஹீரோயின் கிட்ட போயிட்டு அக்கா சொல்றா, "ஒரு பாட்டி வருது. ஏன்டி இப்ப வந்து நீ பியூட்டியா இருந்து உன்னோட ஆள கரெக்ட் பண்ணுவியா? பாட்டி வருது, பூட்டி வருதுன்னு பேச. அப்பான்னு பார்த்து ஏதோ ஒரு கெட்ட நாத்தடிக்கிற தண்ணி எடுத்து, இத எடுத்து நீ பூசிக்கோ. எல்லாமே சரியா போயிடும். தாட்டியாவது, பூட்டியாவது எல்லாம் ஓடிரும்" அப்படின்னு சொல்ல, "நீ என்ன கிரேசியா? போடி நீயே வச்சுக்கன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அக்காவும் தங்கச்சியும் பேசிக்கிறாளுக. "இங்க பாருடி, அவர நான் உஷார் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா குடேன்டி. அவருக்கு என்ன பண்ணா பிடிக்கும்?" அதாவது பொதுவா ஜெனரலா பசங்க எத பத்திலாம் யோசிப்பாங்க? அவங்க ஒரு பொண்ண பார்க்கும்போது அவங்களோட தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு அவங்க அக்கா கேட்டுட்டு இருக்கா. கேட்ட உடனே, "ஏன்டி நீ இப்படி வெள்ளந்தியா இருக்கன்னு" பேசி முடிச்சுடுறானுங்க. பேசி முடிச்சுட்டு மறுபடியும் டாவ் ஹீரோவோட இடத்துல தான் இருக்கு. "அப்பா என் நண்பன் அமர காவியத்துல இணைஞ்சிருக்கான். சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறான்ற" மாதிரி டாவ் மண்டைய கழுவி அவன் ஃப்ரெண்டுட்ட கேட்டுட்டு இருக்க. இவிங்க 2 பேரும் லவ் பண்றானுங்க. எனக்கு தான் ஒரு லவ்வர் அமையலம்மான்ற மாரி அவன் வேற பிட்டு போட்டுட்டு இருக்கான். இத கேட்டு ஹீரோ கடுப்பாயிட்டே யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கடுத்து விசுக்கு விசுக்குன்னு கதை முடிய போதுதான். நம்ம டாக்டர் பையன் இருக்கான் இல்லையா? அவன் ஹீரோயின் மண்டைய கழுவிட்டு இருக்கான். எல்லாமே சரியாயிரும் பாப்பான்னு தனியா மொட்டை மாடிக்கெல்லாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, அம்மாவோட ஹெல்த் சரியாயிடும். உன்ன சுத்தி இருக்க ப்ராப்ளம் எல்லாமே போயிடும்ன்ட்டு மண்டையெல்லாம் தொட்டு என்ன நம்புடா அம்மா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. பாவம் இவனும் என்னமோ ட்ரை பண்ணி கோல் போடலான்னு பார்த்தாலும், விதி யார் பக்கம் இருக்கும்? ஹீரோ பக்கத்துல தானே இருக்கும். என்ன பண்றது? அடுத்து பார்த்தோம்னா, நமக்கு நல்லாவே தெரியுங்க. நம்மளோட கதைகள்ல கண்டிப்பா இந்த மர்ம முடிச்சுன்னு இருக்கும். யார் சஸ்பெக்ட்? யார் இதெல்லாம் பண்ணியிருக்கா? யாரெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு. இது எல்லாத்தையுமே யார், யார், யாரு? அப்படின்ட்டு ஹீரோவும், செகண்ட் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக ஒரு இப்படி கெட் டுகெதர் மீட்டிங் மாரி போட. கோட் சூட்லாம் போட்டு டாக்டர் பையன் கலக்கலா இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒருத்தன் தண்ணி வச்சுட்டு போறான். அவன் இவங்க பேசுறது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்கறான். அத ஹீரோயினும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சுன்னா, இவங்க எல்லாருமே அவங்க அம்மாவ ரெஸ்கியூ பண்றதுக்கு, அடுத்து உங்கள சுத்தி இருக்க அந்த ஆத்மா பஞ்சாயத்துகள் எல்லாம் தீர்க்கறதுக்கு பேசிக்கிட்டு இருக்க. அது எல்லாத்தையுமே இந்த தண்ணி வச்ச தம்பி இருக்கான்ல, யார்ட்டயோ ஃபோன்ல சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் என்னன்னா, அதாவது இவங்க 2 பேரும் எத பத்தி பேசுறாங்கன்னா, இந்த நாட்ல என்ன பிரச்சனைன்னா, இப்டி ஒரு மாரி மிஸ்மரிசம் பண்ண மாரியே பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே இதுங்க 2ம் நடந்து வேற வருதுக. யாருன்னா, ஹீரோயினும் அந்த செகண்ட் லீடும் தான். நடந்து வரும்போதே, இது ஏதோ தப்பா இருக்கு அப்டின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அந்த மிஸ்மரிசம் பண்ணவன் இருக்கான் இல்லையா? அவனோட கைய ஹீரோயின் தெரியாம தொட்டுர்றா கார் ஓப்பன் பண்ணும்போது. அப்போ மனசுல நெனச்சது எல்லாமே தெரிய வருது. அதாவது இவன மிஸ்மரிசம் பண்ணது, இவன் இந்த டயலாக் எல்லாத்தையும் யார்ட்டயோ மனப்பாடம் பண்ணி சொன்னதுன்னு, எல்லாத்தையும் வந்துட்டு செகண்ட் லீட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. "ஏன்டா அப்படி பண்ற? என்னடா ஆச்சு உனக்கு?" அப்படின்ட்டு. "இந்த பெர்சன் டிஃபரண்ட் ஆனவன். இவன ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்ல, அவன் யார பார்க்குறான்னா, டாக்டருடைய அப்பாவ பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு ஃபைட்டே பயங்கரமா நடக்குது. அவன் பைட்டு பண்ண, இவன் பைட்டு பண்ண மாத்தி மாத்தி சண்டை போயிட்டே இருக்கு. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா, எகிறி எகிறி வானத்துல பறந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லங்க. இவன சுத்தி இருக்க நெறைய பேர் மிஸ்மரிசம் பண்ண மாதிரி தான் இருக்காங்க. டாக்டரோட அப்பா பார்த்த வேலையா? இல்ல வேற எந்த பயலோ பண்ண வேலையான்னு தெரியல. டாக்டரோட அப்பா ஏதோ ஒரு சில்லி சூனியம்லாம் பண்ணி அவன விரட்டி விட்டுர்றாரு.
அப்பன்னு பார்த்து ஹீரோ ஃப்ரெண்ட காட்டுறாங்க. ரொட்டி மீச வச்சு கோவா ட்ரிப் போற மாரி எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க. டாவ பார்த்தா ஏதோ ஃபோட்டோ எடுக்கிற மாரி இருக்கா. இது எல்லாமே இவங்க வேவு பார்க்க வந்ததுக்காகமா. அழகா தாங்க இருக்காய்ங்க. டாவும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறா. அவள பொறுத்தவரைக்கும் அவன் மனசுல என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. இங்க மறுபடியும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மூஞ்சி வச்ச ஒரு பேய் இருப்பான் இல்லையா? மோமோன்னு. அந்த மோமோஸ் குட்டி என்ன பண்றான்னா, இங்க ஏதோ பஞ்சாயத்து நடக்குதா, எல்லா பொருளையுமே எவனோ எடுத்துட்டு இருக்கான். நான் வைரத்த ஒளிச்சு வைக்கலான்னு ட்ரை பண்றேன். ஆனா இங்க நம்ம பேசுறது எல்லாத்தையும் எவனோ ஒட்டு கேட்டுட்டு இருக்கான்டா. எவன்டா அந்த சேவனைய வச்சு விட்டது அப்படின்னு தேடி கண்டுபிடிங்கடான்னு சொல்லும்போதே ஒரு சிப்பு கிடக்குது. தல இங்க எவனோ வேலை பார்த்துட்டு இருக்கான் தல என்னன்னு பாரு தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆமால்ல. அன்னைக்கு பொண்ணு கெட்டப்ல ஒரு பையன் மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஏதோ பண்ணுச்சே! அவன் எவன்னு கண்டுபிட்றா! பாத்துக்கலாம். அப்புறம் சோழிய முடிச்சு விட்டுறலான்னு பேசிக்கிட்டு இருக்காய்ங்க. அப்புறம் என்ன ஹீரோ அண்ட் கோ எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாரி போட்டு, நான் வேவ் பார்த்த வரைக்கும் ஏதோ டிஃபரெண்ட்டா நடக்குதுடா. மோவோட சூழ்ச்சியெல்லாம் கண்டுபிடிச்சு நீ உன் ஆள கரெக்ட் பண்றதுக்கு நான் உறுதியா ஹெல்ப் பண்றேன்டாங்க. அதுக்கப்புறம் எங்கடா போறான் மச்சான்னு கேட்டா, நான் சன்ன பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சன்னு நம்ம டாக்டர் பையனோட பேசி முடிச்சுட்டு, சரி இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. நம்மள சுத்தி நெறைய பேர் வேவு பார்த்துட்டு இருக்காங்க. இது ஏன் நடக்குது என்னன்னே தெரியல. சோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு பாப்பா. எல்லாமே சரியாயிடும்னு." இவனும் பாவம் எவ்வளவுதான் விழுவானோ. ஆனா என்ன பண்றது? இந்த பையன் மனசுல நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா? அப்படி இங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஹீரோயின் ஒரு ஆவி கழுத்து மேல தூக்கி போட்டுட்டு இருக்கு. "சன் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வரேன், வரேன், வரேன்ட்டு" ஆவிய வந்துட்டு நம்ம டாக்டர் பையன் இருக்கான்ல, வேகமா "ஹூமோ பைபி பைபிசான்னு" சொல்லிட்டு மந்திரம்லாம் போட்டு, ஆவி எல்லாத்தையும் தூள் தூளா உதிர வச்சிடுறான். சன்னு வேற மயங்கிர்றா. அவள தூக்க ட்ரை பண்ணும்போது பில்லி சூனியம் செஞ்ச ஒருத்தன காட்டுறாங்க. அதுக்குள்ளாட்டி என்ன நடக்குதுன்னா, டாக்டருக்கும் நம்மளோட போலீஸ்க்கும் சண்டை வந்துருது. ஹீரோயின ஹெல்ப் பண்ணும்போது பார்த்தோம்னா, அப்பா பாத்துர்றாரு. அப்பா எல்லார் பேசுறதையும் கேட்கிற மாதிரி, "தம்பி என்னப்பா நடக்குது?" அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்கடா, ஏற்கனவே என் மூஞ்சில புண்ணு வந்துருச்சு. அதுக்குள்ளாட்டி நீங்க ஏன்டா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஒரு பொம்பள பிள்ளை வந்து உங்கள லைக் பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்காக அடிச்சுக்கிறது தப்பு. அது ஆம்பளத்தனமே இல்லன்னு" அட்வைஸ் பண்றாரு. "ஏங்க நடந்தது தாங்க. உங்க ஆளு கீழ விழுந்துருச்சுங்க. நான் ஹெல்பிங் பண்ணலான்ட்டு போனேங்கன்னு" சொல்லிட்டு உள்ள போயிடுறான். ஆனா பாவம் ஹீரோயின் ஒரு மாரி படுத்தே கிடக்கா. "இங்க பாருங்க, முதல்ல நான் டாக்டர்ன்றத மறந்துடாதீங்க. நான் நெறைய பொண்ணுங்கள தொட்டு பேசியிருக்கேன். அது மாதிரி தான் உங்க ஆளும் ஓகேயா?" அப்படின்ற மாதிரி இன்டைரக்ட்டா மனசுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் எதுவும் சொல்லல. "சரி குடுங்க நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன்னு" சொல்ல, "டேய் நான் பலான பலான கேப்டன்டா. பல பேர பார்த்தவன்." "யோவ்! நீ பார்த்தது கைதிகையா? நான் பார்த்தது பேஷண்ட்யா? வித்தியாசம் இருக்குன்னு" சொல்ல. அப்புறம் சுடுதண்ணிலாம் வச்சு ஹீரோயினுக்கு வந்து வைப் பண்ணி விட்டுட்டு இருக்கான். எல்லாம் சரியாயிரும். இந்த பிள்ளை ஏன் மயங்குச்சுன்னே தெரியலையே அப்படின்ட்டு. இத வேற கடுப்புகள் போக போக வந்து நம்மளோட கேப்டன் பார்த்துட்டு இருக்காப்படி. "டேய் என்னடா பெரிய டாக்டர்னா நீ இவனான்னு" யோசிச்சுட்டு கேப்டனே வந்து "கம் ஹியர்" அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு மறுபடியும் வைப் பண்ணி விட, நம்ம டாக்டர் பையன் வெளியில போயிட்டானோ என்னவோ, இனிமே இதெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும். என்னதான் டாக்டர் இருந்தாலும் சரி, அவன் இருந்தாலும் சரி, செகண்ட் லீடா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் தானேன்னு யோசிச்சுட்டு பொறுமையா அவரு கால்ல இருக்க ஷூவ கழட்டி விடுறாரு. அவளுக்கு போர்வை இதெல்லாம் போத்தி விடுறாருங்க. ஆக மொத்தம் நீங்க இந்த மாரி போர்வை போத்துவாங்கன்னு யார்ட்டயாவது எதிர்பார்த்தா, அவங்க வந்து பொலிச்சு பொலிச்சுன்னு திட்டுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு விதமான கற்பனைகள். ஏன்னா, நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் நாம தான் அதெல்லாம் பண்ணியாகணும். அப்படியே பார்த்தோம்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணா கைய பிடிச்சுட்டே தூங்கிர்றாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கியூட்டா தெரியுது. முழிச்சா அப்படியே கேப்டன் கைய விட்டுரும். அப்படியே என்ன பண்றது? கைய பிடிச்சுட்டே தூங்கலாம் அப்படின்னு சொல்ல. நல்லா இருந்துச்சா? "இப்படியே இருந்தா நல்லா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, நெத்தியில முத்தா வச்சுர்றாரு. உலகத்திலேயே இந்த ஃபோர்ஹெட்ல வைக்கிற கிஸ்ஸுக்கு தனி வேல்யூ இருக்குங்க. ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் குடுப்போமாமா. அதனால தான் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு குடுத்துருக்காப்படி. அ வேற என்ன சொல்றது? அதுக்கப்புறம் "நான் வீட்ட எல்லாத்தையும் ஒதுங்க வைக்கிறேன். உன்ன நல்லா பார்த்துக்கிறேன் பாப்பான்னு" பேசிக்கிட்டே எல்லா வேலையும் பார்க்க, "நல்லா இருக்குடா. இவர் தான் நம்மளுடைய அப்படியே இதயத்த வாட்ட அப்படியே எடுத்துட்டு போறாப்ல" அப்படின்ட்டு ஹீரோயின் நான் நெனச்சுட்டு இருக்கேன். சரி, சீக்கிரம் கிளம்பி போங்கங்க. "என்னங்க லேட் ஆச்சு. இப்படியே வீட்லயே இருப்பீங்களா?" அப்படின்ட்டு ஹீரோயின் ஏதோ கல்யாணம் ஆகி முடிச்சுட்டு 4 குழந்தை பொறந்த மாரி ரொம்ப வந்து கேரிங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. "ம்மா, ஆல்ரெடி நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டும்மா. நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும்மா. உனக்காக நானும், எனக்காக நீயும் இப்படி பணிவிடை செய்றதெல்லாம் நம்ம கடமைன்னு" சொல்ல. அப்படியே சன்னுக்கு பரபரக்க இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஹக்கீஸ போட்டுட்டு, "சரிடாம்மா, நான் போயிட்டு வந்துர்றேன். மாமனுக்கு கொல்ல சோலி கிடக்கு. இப்படியே வந்து உன்னைய சைட் அடிச்சுக்கிட்டே இருந்தா, நானும் பொழுதன்னைக்கு சைட் அடிச்சுட்டு தான் இருப்பேன். என்ன பண்றது? இப்போ போகணும். அதுக்கப்புறம் பார்க்கணும் இடையிலன்னு" சொல்லும்போதே, "நான் தான் இருக்கேன்லன்னு" சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிளம்பி வந்துர்றா. ஆக மொத்தம் எவன் லவ் பண்ணாலும் இவனுக்கு பிடிக்காது போல. இடையில வந்துருவானாட்ருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயினு, ஹீரோ, ஹீரோ ஃப்ரெண்டு, அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க அந்த மேக்கப் போட்டு விட்ட ஆன்டி இருக்கு இல்லையா? எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. மாறு வேஷம் கட்டிட்டு போயிட்டு, மறுபடியும் வீட்டுக்குள்ள புகணும். நெறைய தடயங்கள சேகரிக்கணுன்ட்டு. அப்ப அவங்க கூட இருக்க இன்னொரு ஒரு போலீஸ் ஆஃபீசரும் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. "நானும் தான் இருக்கேன்லன்னு" சொல்லிட்டு. அப்படி இவங்க எல்லாருமே கிளம்பி வந்தோனே, அந்த போலீஸ் ஆஃபீசர் கைய குலுக்கி,
உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா, இவங்க டீம்லயே ஒரு கருப்பாடு இருக்கு. இவங்களோட பெரிய ஆஃபீசர் வந்து மோவோட கூலி ஆளா இருப்பான். அத எல்லாத்தையுமே ஹீரோயினும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இவர்கிட்ட கொஞ்சம் உண்மையும் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, சரி எல்லாருமே ஒண்ணா போலாம், ஒண்ணா போலாம், ஒண்ணா போலான்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு பில்டிங்க காட்டுறாங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாறு வேஷம். டேய் நீங்க வாங்குற சம்பளம்லாம் நீங்க போடுற மாறு வேஷத்துக்கே பத்தாதேடான்ற மாரி தான் இருக்கு. ஒரு ஷேக் கெட்டப்ல எவனோ ஒருத்தன் குரங்கு மாரி போஸ் குடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன வந்து பார்க்கறதுக்காக ஹீரோ அந்த பேரர் இருக்காரு இல்லையா? அந்த போஸ்ல கிளம்பி போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு பக்கம் கிளம்பி போக, என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னே தெரியல. அவன் இன்டைரக்ட்டா வந்து கூட இருக்கவன் மண்டைய கழுவிட்டு, "அண்ணா நம்மகிட்ட 3 புள்ளைக இருக்குண்ணா. எல்லாமே தீயா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அவன்ட்ட குடுத்த உடனே அந்த ஷேக்கும் பார்த்துட்டு, "ஃபிகர்லாம் நல்லா தான் இருக்கு. கூப்பிட்டு வர சொல் அந்த அழகியலை" அப்படின்ட்டு இருக்கான். வேற யாரும் கிடையாது. டாவு நம்ம ஹீரோயின் தாங்க. ஹீரோயின் பார்க்க சூப்பரா இருக்காங்கங்க. அப்படியே ஒரு கண்ணோரத்துல பார்த்துக்க, "எல்லாம் சரியாயிரும். நான் தான் இருக்கேன்ல" அப்படின்ற மாரி பொசிஷனு. டாவு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, நம்ம பிளான் பண்ண மாரி எல்லாமே நடக்கட்டும். உள்ள போலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது இன்னொருத்தர் கூட உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, அந்த அம்மாவ விரட்டி விட்டுறாங்க வேற. அப்பன்னு பார்த்து அந்த ஷேக் இருக்கான் இல்லையா? அவன் கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். "அந்த புள்ளைகள முதல்ல வர சொல்லுங்க. நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு" சொல்ல, இந்த பொண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்ப நான் பியூட்டிஃபுல்லா இல்லையான்ட்டு 2 பேருமே மாத்தி மாத்தி க்ளோஸரா மூவ் பண்ண ட்ரை பண்றானுங்க. இவன அடிச்சு மட்டையாக்கிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் களவாடுறது தான் இவங்களோட பிளானே. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம ஷேக் கெட்டப்ல இருக்குது நம்ம ஃப்ரெண்டுங்க. நான் கவனிக்கவே இல்ல. மனுஷன், "டேய் மச்சான், உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக தசாவதாரத்த தாண்டி எல்லா கெட்டப்பும் போட வைக்கிறியேன்னு" பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, நம்ம பிள்ளைங்க வந்து தகவல்களை சேகரிக்கிறாங்களான்னு பார்த்தா, ஷேக்குக்கு போயிட்டு சரக்கு ஊத்தி குடுக்குற மாரியே அவன மட்டையாக்க ட்ரை பண்றானுங்க. அதாவது 2 மாதுக்கள் இருக்கும்போது மது எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்ல கைய போட்டு "வாங்க அழகிகளே" அப்படிங்கிறான். "அடேய் இர்றா" அப்படின்னு போட்டு பொல பொலன்னு 2 பேரும் பொளந்துறாளுங்க. சவுண்ட் எல்லாம் கேட்டு வெளியில இருக்கவங்க தல என்ஜாய் பண்ணுது போல அப்படிங்க. இங்க நெஞ்சு வலியா மிதிச்சுட்டு கிடக்குறாளுங்க. அது தெரியல வெளியில இருக்கவனுங்களுக்கு. அவன அலாக்கா தூக்கி மலாக்கா போட்டுட்டு இருக்கானுங்க. "வாடா வாடா ஒத்தைக்கின்னு" போட்டு அடிக்கிற அடியில ஒருத்தி கழுத்த பிடிச்சு இழுக்கிறான். இன்னொருத்திக்கு வந்து காத புடிச்சு இழுக்கிறான். பயங்கரமா அடிச்சு அப்படியே மட்டையாக்கி நாக் அவுட் பண்ணி விட்டுறானுங்க. அவன் உருண்டு கீழ கிடந்துட்டு இருக்கான். அப்படி கிடக்கிறவன அலக்கைகள்லாம் பார்க்க வரானுங்களா, போட்டு அவனையும் அடி அடின்னு அடிச்சு 2மே மட்டையாக்கிடுதுங்க. இங்க பார்த்தோம்னா, ஹீரோவும் ஷேக் வேஷத்த கிளம்பிட்டான். ஆக மொத்தம் இவங்க எல்லாரும் ஷேக் மாரி கிளம்புறாங்க. எல்லாரும் சேஃபா இருக்காங்க. நாங்க வந்துர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டாவ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே, நம்ம டாவ் என்ன பண்ணிடுறா, நம்ம ஹீரோயின் மண்டையில அடிச்சு உடைச்சு விட்டுறா. அப்புறம் தான் தெரியுது, டாவ் இவங்களோட கைக்கூலின்னு சொல்ல. உண்மையிலே என்ன தெரியுமா நடந்துச்சு? உன் ஆள வந்து இவங்க மட்டையாக்கிட்டு ஏதோ பண்ணிட்டாங்க, கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பொய் சொல்லிடுறா. இத நம்பிட்டு இந்த பசங்களும் என்ன பண்றானுங்கன்னா, டாவ்லே சொல்லிட்டாலே, நம்ம எங்கேயாவது போய் ஹெல்ப் பண்ணலான்னு போயிட்டு இருக்கானுங்க. அப்பன்னு பார்த்து இந்த சில்லி சூனியம் பண்றவன் பயங்கரமான செய்கைய பண்ணி விட்டாங்க. என்னன்னா, நம்ம டாக்டர் தம்பி தானே எல்லாத்தையும் பண்ணி காப்பாத்துறான் ஹீரோயின. "ஏய் இனிமே உன்னால காப்பாத்த முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அதுவும் பாவத்த 2 கையும் மேல ஏத்தி ஒரு எலிக்குட்டிய கட்டி போடுற மாரி போட்டு வச்சிருக்கானுங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின விசாரிக்க ஒவ்வொரு இடமா போயிட்டே இருக்காங்க. பார்த்தா இங்க இல்ல, அங்க இல்ல, அங்க இல்லன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஃபைட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போதாங்க நமக்கு முழுசா புரிய வருது. டாவு அதுக்கப்புறமா அந்த கேசினோல பார்த்த எல்லாருமே ஒரு கூட்டா இருக்காங்க. இவங்களோட எய்ம்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, எப்படியாவது ஹீரோவ பழி வாங்கணும்ன்றது. டாவுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதே மாதிரி தான். நீங்க மோத்தம்பி இருக்காப்லல, மோத்தம்பியோட இடத்துல வந்துட்டு அவரோட பொருள்லாம் திருடணும்ன்ட்டு யாரோ உள்ள வர ஒரு பேய் ஆண்டி இருந்துட்டு இருக்கு. அந்த பேய் கழுத்த பிடிச்சு நெரிக்கிற மாரி காட்டிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு ஹீரோயினோட அக்கா இருக்கா இல்லையா? அவளும் மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்கன்னு போயிட்டு இருக்கா. இங்க என்னதாண்டா நடக்குது? இந்த இடமே டிஃபரெண்ட்டா இருக்குன்னு யோசிக்க, அங்க ஏதோ ஆத்மா தென்படுது நம்மளோட அந்த ஹீரோயின் அக்கா கிட்ட. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஒரு இடத்துல பயங்கரமான பிளேஸ்ல வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோல இருந்து கூட வந்த எல்லாரையுமே கட்டி தந்தூரி மாரி தொங்க விட்டுட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து டாவ் கிளம்பி வரா. ஹீரோயின பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வர. இப்பதான் புரிய வருது சூது யார்கிட்ட இருக்கு, சூழ்ச்சி யார் பண்ணதுன்ட்டு. ஆக மொத்தம் டாவ பொறுத்த வரைக்கும் அவளோட எக்ஸ் லவர் இறந்து போனதுக்கு காரணம் ஹீரோ தான். அதனால அவன பழி வாங்கணும்னு சொல்ல. "ஏன் இதெல்லாம் பண்ற?" அப்படின்னு கேட்க. "எல்லாம் உன்னால தான்டா. நீ மட்டும் அன்னைக்கு சரியா இருந்திருந்தனா என் ஆள் இறந்திருக்க மாட்டான்னு" சொல்ல. "அது நான் வேணும்ன்ட்டு பண்ணலமா. இன்னமும் இத நினைச்சுட்டு எல்லாம் பண்றேன்னும் போது ஹீரோயின் இருக்கால்ல அவள பொளக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்களோட டாவ புடிச்சு ஹீரோ தள்ளி விட்டு ஹீரோயின கொஞ்ச போறான். அப்பன்னு பார்த்து ஒரு கன் ஷாட் வருது. கன்ல சுட்ட மாதிரியே இருக்குங்க. யாரு கையில கன் இருக்கு, யார் என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லா பக்கமும் கன் ஷாட் பறக்க, வந்து நம்மளோட அந்த டாக்டரோட அப்பா சுட, இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரன் கெட்டவன் இருக்கான் இல்லையா? அவனையும் சுடுறானுங்க. மாத்தி மாத்தி ஃபைட் நடக்க, டாவ போட்டு பொண்ணுன்னு பார்க்காம ஹீரோ அடிச்சு போறாங்க. ஏன்னா, அவன் லவரே இப்படிலாம் பண்ணியிருக்கால்ல. அதுங்களாட்டி அவள காப்பாத்தி ஒருத்தன் கூட்டிட்டு போறான் அந்த கேசினோல பார்த்தவன். இன்னொரு பக்கம் போலீஸ் டீம் எல்லாருமே வந்திருக்காங்க. சும்மாவா? காப்புக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா காப்பு தானே வரணும். அது மாதிரி கரெக்ட்டா ஃபைட் முடிஞ்ச உடனே போலீஸ்லாம் வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தரையும் ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க.
அப்பன்னு பார்த்து, அந்த பிளேஸ்ல இருந்தது நம்ம அக்காவும் தான். அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. அது என்னன்னா, "இங்க என்னமோ ஒரு விஷயம் இருந்திருக்கு. நான் பேய பார்த்தேன். அதான் திருட வந்ததெல்லாம் விட்டுட்டு போனேன்னு" சொல்லிட்டு, இங்க அதாவது அவ அக்கா தங்கியிருக்க பிளேஸ்ல ஒரு திருட்டு நடக்க இருந்திருக்கும். அந்த இடத்துல இருந்த ஆளுங்க சொல்றாங்க. சரி நான் ஏதாவது ப்ராப்ளம்னா என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. அவ ரொம்ப டிஃபரெண்ட்டா இருந்துட்டு இருக்கா. ஏதாவது ஒரு விஷயத்த தொட்டு பார்த்தா, இங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியும்ல. ஆனா, அவ தொட்டு பார்க்கும்போது ஒரு விஷயம் கூட தெரியவே இல்ல. ஏன் என்ன இருக்கும்? அப்படின்ற மாரி ஒரே யோசனையா வந்துட்டுருக்கு. தெரியல பார்த்துக்கலான்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பேசி முடிச்சோனே, இவங்க டீம் ஃபார்ம் பண்ணது உங்கள பழி வாங்குனதுக்கு மட்டும் தானா? வேற ஏதாவது ரீசன் இருக்கான்னு சொல்லும்போது, ஹீரோயின் அடிக்கடி ஒரு குச்சி மாரி ஒண்ணு டச் பண்ணி, மூக்குல ரத்தம் வர மாரி கிடப்பால்ல. அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இது ஆர்டினரி பீப்பிள் பண்ண கிடையாது. இந்த வேலைகள் எல்லாமே உங்கள மாரி, என்ன மாரி தெரிஞ்ச ஒரு மாந்திரீகவாதி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல. நம்மள விட யார் வித்தக்காரனா இருப்பான்? அப்படின்றத நம்மளோட டாக்டர் இருக்கார் இல்லையா? அவருடைய அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஒரு உண்மை டாக்டர் கடத்திட்டு போனது சொல்ல. சொன்ன உடனே எப்படியாவது நம்மளும் ஹெல்ப் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் என்ன, அக்காவோட அந்த சைட்டு கிரஷ் இருக்கான் இல்லையா? அவன் பார்க்க வரேன். "என்னடாம்மா ஆச்சு? உனக்கு ஏதாவது ப்ராப்ளமான்னு?" கேட்கும்போது, "இல்ல, இல்ல. இந்த பிள்ள வந்து பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்ல வந்திருக்கு. அவ தங்கியிருந்த இடத்துல பஞ்சாயத்தாம்மான்னு" சொல்ல, "சரிடாம்மா, நான் உன்ன என்னோட வீட்டுக்கு கூட்டு போறேன். அங்க வந்து சேஃப்டி இல்லல்ல. இனிமே நான் உன்ன பார்த்துக்கிறேன்ற" மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த செய்வன வச்சவன் இருக்கான் இல்லையா? அவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு ஹீரோவும் போயிட்டுருக்காங்க. போகும்போதே, "வந்துட்டீங்களாடா! இங்க பாத்தியாடா? தந்தூரி சிக்கன் மாரி அவன சட்டையே இல்லாம தொங்க விட்டுருக்கேன்னு" சொல்ல, "இவன இப்படி ரசிக்கிறதுல உனக்கு என்னையா கிடைக்குது? உன் ரசனை தப்பா இருக்கேன்ற" மாரி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க, ஆவியா வர வச்சுட்டுருக்காங்க. மாத்தி மாத்தி ஃபைட் வந்துட்டுருக்கு. அதாவது டாக்டரோட அப்பா குடுத்துருக்காரு இல்லையா? அந்த கருவிய வச்சு ஹீரோ எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்க, ஹீரோயின போட்டுனா கழுத்த நெறி நெறி நெரிச்சிட்டு இருக்காங்க. "இருடா செல்லம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்டாம்மா. இருடாம்மா இருடாம்மான்னு" ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்பன்னு பாத்து அந்த டம்பிள் டோர் மாரி இருக்க கிழவன் போட்டு எல்லாரையும் பொளந்துட்டு இருக்கான். அதுங்கள பார்த்தோம்னா, சன் இருக்க வீடு இருக்கு இல்லையா? அதுக்கு கூட்டிட்டு வந்து அவளோட ஓனர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா வீடு பூட்டியிருக்க மாதிரி இருக்கு. கால் பண்ணாலும் எடுக்கல. அப்படியே காட்டுறாங்கங்க. நம்ம ஹீரோயின் எப்படியோ ஒரு வழியா டாக்டர காப்பாத்திர்றான். இங்க பார்த்தோம்னா, ஹீரோ கழுத்த புடிச்சு நெரிச்சிட்டு இருக்காங்க. என்னங்கன்னு சொல்ல ஏதோ கத்திய வச்சு அவர குத்துற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சுலாம் தெரியலங்க. ஹீரோவ பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஆயிட்ட மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் டாக்டர் ஐய்யயோ! என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாரி மயங்கி கிடக்குறான். அப்பன்னு பார்த்து ஏதோ ஹோலி ஸ்பிரிட் வந்து நம்மளோட அந்த டம்பிள்டோர் மாரி இருக்கவன தாக்கிக்கிட்டு இருக்கு. ஹீரோ இறந்து போயிட்ட மாரி மூக்குலலாம் பஞ்சு வச்சு எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. இவன எப்படியாவது காப்பாத்துங்க. என்னாச்சுன்னு தெரியல. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, அவர் எதுவுமே பேசாம போயிட்டுருக்காங்க. இங்க பாரு எல்லாமே பண்ணியாச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா இப்படி இருக்கு? பொசுக்குன்னு ஹீரோவ கொன்னுட்டீங்களாடான்ற மாதிரி இருக்கு. அதுல தாங்க ட்விஸ்ட்டே இருக்கு நம்ம கதையில. ஏன்னா, அண்டர்டேக்கருக்கு 6 உயிர், 7 உயிர் இருக்கோ இல்லையோ, நம்ம ஹீரோவுக்கு உயிர் வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கும். அதுங்களாட்டி சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு பக்கம் டாக்டர் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. காலச்சக்கரம் என்ன சொல்லுதுன்னுலாம் தெரியல. திடீர்னு பார்த்தோம்னா, நம்ம போலீஸ் இருக்காப்புலல அவரு பொழச்சு வந்துருவாரு. நானும் ஏன்டா என்னன்னு யோசிச்சேன். அதாவது ஹீரோவோட உயிர் இருக்கு இல்லையா? அத ஈஸியா காப்பாத்தி காப்பாத்தி கொண்டு வர முடியும். அப்படி ஒரு பவர டாக்டரோட அப்பா வந்துட்டு ஹீரோவோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அதனால என்ன நடக்குதுன்னா, ஹீரோ உயிரோட வந்துருவான். அத பெரிய சஸ்பென்ஸாலாம் காட்டவே மாட்டாங்க. அப்படியே பார்த்தோம்னா, ஹீரோவும், ஹீரோயினும் ஒரே வீட்ல தங்கிட்டு ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. "என்னங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் முதல்ல சாப்பிடுங்க" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. "என்னதான்டா இங்க நடக்குது?" அப்படின்னும்போது, அவனோட ஸ்பிரிட் எல்லாமே நம்மளோட ஹீரோ இருக்கான் இல்லையா? அவன் மேல பட்டுச்சு டாடி. நீங்க ஏதோ அவன் மேல பவர் போட்டுருப்பீங்க போல. எல்லாமே மிக்ஸ் ஆயிட்டு அவனோட உயிர அடிக்கடி காப்பாத்துது. இந்த சம்பவம் தான் நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல, இத சாக்கா வச்சுட்டு ஹீரோ என்ன பண்றான்னா, உருண்டு கீழ படுத்துறானா. ச்சே! பிள்ளை பாவம் கீழ தூங்கிட்டு இருக்கே. உடம்பு முடியாத பிள்ளையாச்சே! நமக்காக ஃபைட் பண்ண போயிட்டு பிரச்சனைலாம் வந்துச்சேன்னு சொல்லிட்டு போர்வையெல்லாம் பொத்தி விட, ஹீரோயின் இப்படி வந்து குனியிறாங்க. உடனே அவங்க ஷோல்டர புடிச்சு அமுக்கி, "நீ இங்க வா தூங்கு. உன்ன தூங்கலான்னு" சொல்லிட்டு கழுத்த பிடிச்சுட்டு, "இப்படிதான் தூங்கணும். ஃபியூச்சர்ல மேரேஜ் ஆயிடுச்சுன்னா, இதெல்லாம் கப்புள் கோல்ஸ் இல்லையா? நீ இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ணா தானே இதெல்லாம் கரெக்ட்டா பண்ணுவ. அதனால இனிமே மாமன் கூட தான் நீ தூங்கணும்" அப்படின்னு சொல்லிற. அப்புறம் பார்த்தோம்னா, தூங்கிட்டு இருக்க பக்கத்துல ஹீரோவ காணவே காணோம். அடப்பாவி! ரொமான்டிக்கா திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா, "நான் மகளே" அப்படின்னு சொல்ல, "அடப்பா! இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. அவர் உன்னுடைய மருமகர்" அப்படிங்க. "இங்க பார்ரி, என் மூஞ்சில எவ்வளோ பெரிய கோடு போட்டிருக்கான்னு பாரு. இதுக்கு காரணம் அந்த டாக்டர் பையனும், உன்னோட ஆளும் தான். ஆக மொத்தம் உனக்கு ஆளா வரவனுங்கள நான் அடிக்கணும். ஆனா இவனுங்கனால என் மூக்குல பாரு எவ்வளோ பெரிய கோடு" அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இவரு பேசுறது மட்டும் இல்ல. உண்மையிலே இவ்ளோ ஹெல்ப் பண்றதுக்கு என்ன ரீசன் கேட்டா, நாங்க ஃப்ரெண்ட் மாதிரியான லவர்ஸ், லவர்ஸ் மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எப்படியோ சமாளிச்சுட்டு வந்துர்றா. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோவும், ஹீரோயினும் வெளியில உட்காந்து அந்த டீ குடிக்கிற ஏரியாலாம் இருக்கு இல்லையா? அங்க சூப் மாதிரி எதையோ ஒண்ணு தயார் பண்ணிட்டு, வச்சுக்கோ, வச்சுக்கோ, வையின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. பரவாயில்லையே! சூப்பரா இருக்கேன்னு. நீ மட்டும் இல்ல, நான் கூட சமைச்சு தரலான்னு சொல்லிட்டு, ஹீரோயினுக்காக ஹீரோ சமைச்சு வச்சுட்டு இருக்கா. அவ நைட் நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க. "நீ ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கே!" அதாவது பசங்களோட மென்டாலிட்டி அப்படிதாம்மா இருக்கும். பொண்ணுங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா,
ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா? இவங்கள சுத்தி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எதுக்காக அம்மாவோட ஆத்மாவ திருடணும்? இங்க சுத்தி என்னதான் நடக்குது? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க, ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்துர்றான். "மச்சான் எப்புட்றா சோறுன்னோனே சும்மாவே வந்துருவியா?" அப்படின்னு சொல்ல, "இல்லடா" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "சரி உன்ன டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் போறேன்ட்டு" அவன் கிளம்பி போயிடுறான். இங்க நடக்குற எல்லாத்துக்குமே நம்ம கண்டிப்பா எதையாவது தெரிஞ்சுக்கணும். ஆக மொத்தம் நான் ரொமான்டிக்கா பேச வரும்போது இவ ஆரம்பிச்சுருவாளேன்ற மாதிரி தான் இருக்கு. அப்படியே ஒரு கால் வந்திருக்குங்க. அந்த கால டாக்டர் தான் பண்ணியிருப்பான். அவங்க அம்மாவோட உடல் தேர்ற மாரி இருக்கு. இல்லன்னா அவங்கள மெர்சிவ் கில்லிங் பண்ணணுன்ற மாரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நான் அத நெனச்சு ஹீரோயின் வருத்தமா உள்ள போயிட்டுருக்கா. "உட்காரு முதல்ல. என்னன்னு பார்த்துக்கலாம். எத நெனச்சும் வருத்தப்படாதன்னு" சொல்லிக்கிட்டே இருக்க, ஹீரோயின் ஹீரோவ புடிச்சுட்டே இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அக்கா இருக்கா இல்லையா? அவங்க பாஸோட வந்து தங்குறதுக்காக வந்துடுறாங்க. ஏன்னா அந்த இடம் சேஃப்டி இல்ல. நான் இனிமே உன்ன பார்த்துக்கிறேன்னு. சொல்லப்போனா இவர் தாங்க கதையோட மெயின் வில்லனே. இவர் தான் அந்த ஆத்மாவ திருடுறது எல்லாமே. இந்த பூச்சி மாரி புடிச்சு விடுறது, தாடி மாரி விடுத்து விடுறது அப்படின்ட்டு எல்லாத்தையும் பண்றாரு. இவர் கையில இருக்க பிரேஸ்லெட் இருக்குல்ல, அது ஃபுல்லா இருக்க வரைக்கும் தான் அவர் வந்து ஹெல்த்தியா உயிரோட இருப்பாரு. அந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டு வர அது ஃபுல்லுமே ஆத்மாவா, அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருந்துட்டே இருக்கும். அதுல ஒரு பிரேஸ்லெட் வந்து ஓட்ட விழுந்துருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, டாவ் இருக்கா இல்லையா? அவளோட இந்த எக்ஸ் லவ்வர ஒரு ஹோட்டல்ல பார்த்து பேசியிருக்கா. அதாவது ஆவியா ஆத்மா வந்து பேசிக்கிட்டு இருக்கு. "நான் தோத்து போயிட்டேன்டா. உன்ன எப்படியாவது கொன்னவன சும்மா விடக்கூடாதுன்னு நெனைக்கிறேன்னும்போது, இதெல்லாம் சரியாயிரும்பா பார்த்துக்கலான்னு." எத்தன முறை நானும் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அவன் மேல இருந்த இப்ப நம்பிக்கையும் போயிடுச்சு. என் மேல இருந்த நம்பிக்கை அவனுக்கும் போயிடுச்சுன்னு சொல்லும்போது, அந்த ஆவி வந்து ஆறுதல் குடுத்துட்டு இருக்கு. அத வந்து கூட இருக்கான் இல்லையா? அந்த கூட இருந்தவன், அதாவது அந்த கேசனோக்காரன். அவன் பார்த்துட்டு இருக்கான். இந்த பிளேட் ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. நம்ம எப்படியாவது இவள கூட்டு போய் ஏதாவது பண்ணிடணும்னு பேசிட்டு இருக்க. அவ வந்து லவ்வரோட குடும்பம் நடத்திட்டு இருக்கா. அது தெரியாம இவன் உள்ள வர, நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த ஜப்பான் மூஞ்சிகிட்ட நம்ம 2 பேர் தாங்க தப்பிச்சு போறோம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்றா, "இல்ல நீங்க போறதுன்னா போங்க. நான் இங்கேயே இருக்க போறேன். நெறைய பேர பழி வாங்கணும்னு" சொல்ல. "ஏம்மா உனக்கு வெட்கமா இல்ல? இன்னும் அடுத்தவன பழி வாங்குறத பத்தியே யோசிக்கிறியான்னு" சொன்ன உடனே கோவம் வந்துருது. அவள அவன் அடிக்க வரான். "நீ என்ன மன்னிச்சுருங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன்னு" பேசிக்கிட்டே இருக்கும்போது, அப்படியே நிமிர்ந்து அவன போட்டு மண்டையிலேயே ஒரு பானைய வச்சு உடைச்சு மட்டையாக்கிறா. போட்டு தள்ளிட்டா போல. ரத்த களரியோட பயங்கரமான சைக்கோ விரிச்சி மாரி அவன அப்படியே ஆக்கிட்டு, இவன் இங்கேயே கொன்னு போட்டுட்டு அவ கிளம்பிட்டு இருக்கா. டாவ் போன பொறுத்தவரைக்கும் ஹீரோவ எப்படியாவது பழி வாங்கணும். அவளுக்கான நியாயம் கிடைச்சே ஆகணும் தான். அதனால அவன் யார பத்தியும் யோசிக்கிறது இல்ல, எத பத்தியும் யோசிக்கிறது இல்ல. சரி, இவ்ளோ சம்பவம் நடக்கும்போது அடுத்த எபிசோட்ல மீதி கதைய தெரிஞ்சுக்கலாம். உங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் நான் தாங்க உங்க பக்கத்து வீடு பொண்ணு. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.